எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்க வில்லேஜ் அம்மணி பேசுறேனுங்க. எப்படி இருக்கிறீங்க? என்றது அம்மனி 2-3 நாள் ஆளக்கானு பார்த்தீங்களாக்கு ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் வெளியே சோழி இருந்துச்சுங்க. அதனால போயிட்டேன். என்னமோ புறகால மிஷின்லாம் தெரியுது. ஏதோ அம்மனி ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கெல்லாம் வரலீங்க. இது நம்மளோட சொந்த மிஷின் தான். இந்த மிஷின் போட்டு 1 வருஷம் ஆச்சு. நான் இப்போ 2-3 மாசமா இடையில கொஞ்சம் மட்டை சீசன் இல்லைங்க. அதாவது இது என்ன மிஷின் பஸ் சொல்லிடுற பாக்கு தட்டு அடிக்கிற மிஷினு. இது எல்லாமே உங்களுக்கு விலாவரியாக காமிக்கிறேன். இந்த சாலையும் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய சேனல் இன்னொரு சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, கோவை அம்னின்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஆட்டு சாலையாக இருந்தது. நான் இந்த இதை நிறைய ஆடு வளர்த்திட்டு இருந்தோம். இந்த ஆட்டு சாலையை அப்படியே கம்பெனியாக மாற்றிட்டோம். அது எப்படி என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதனால தான் அது மட்டை லோடு எடுக்கிறதுக்காக ஒரு 2-3 நாளாக வெயிட்டிங்கில் இருந்தேன். இன்றைக்கி வந்துருங்க மட்டை ஆணையமாக. இன்றைக்கோ நாளைக்கோ லோடு வந்துருங்க, சரிங்களா? லோடு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு முழு விவரத்தையும் போடுறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சாலை எப்படி, அதாவது இந்த கம்பெனி நமக்கு இங்கே கோயம்புத்தூர் இல்லைங்களா, சாலைன்னு சொல்லி அப்படியே பழக்கமாகி போச்சுங்க. இந்த இடம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. சாமி, இன்னைக்கு காத்தாலேயே வெயில் பட்டையை கிளப்புது போங்க, ஒன்றும் முடியலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலைங்க, நம்ம வீடுங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே தெம்பரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டு சாலையாக இருந்ததுங்க. இந்த ஆட்டு சாலையை அப்படியே கம்பெனியாக மாற்றிட்டோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆடுங்க, நீங்கள் என்ற பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 ஆட்டுக்கு 35 ஆட்டுக்கு மேலே தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஆட்டுக்குமா, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மழையும் அந்த அளவுக்கு இல்லாதனால எல்லாம் என்ன சொல்கிறது, மேவிங்க எங்கேயுமே இல்லைங்க, தீவனம் எங்கேயும் இல்லாதனால சரி என்ற வண்ணாடி சொன்னார் ஏதாவது தொழிலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் பார்த்துட்டு மாட்டேன் ஐடியா கேட்டனுங்க அவர்கிட்ட. எனக்கு இது இப்படி போட்டுக்கலாங்களா, பண்ணிக்கலாங்களான்னு. அப்புறம் ஆட்டெல்லாம் கொடுத்து போட்டு அளவாக வீட்டுக்கு 4 ஆடை மட்டும் வச்சு போட்டு வீட்டுக்களவாக 4 ஆட்டை வச்சு போட்டு எல்லா ஆட்டையும் கொடுத்து போட்டு தான் இந்த சாலையை வந்து இந்த ஓடெல்லாம் பிரித்து எல்லாம் ஆல்ட்ரேட் பண்ணி, இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை பழசெல்லாம் இத்து போயிருந்தது, இதெல்லாம் புதுசாக போட்டிருக்குதுங்க. அப்படி நாங்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணது தான் இந்த இடமுங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணாக தான் இருந்ததுங்க. இல்லை இப்போ காரை வந்து இந்த மிஷின் போடுறதுக்காகவே நாங்கள் காரை போட்டதுங்க, சரிங்களா? இது வந்து பாக்கெட் மிஷினுங்க. தனியாக அப்புறம்லாம் லைன் எடுத்து மிஷின் போட்டு நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2 மாதமாக மட்டை சீசன் இல்லைங்க. நான் கொஞ்சம் எங்களுக்கு செட்டு வேறு வசதி இல்லைங்களா, செட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குதுங்க. செட்டு போட்டோம்னா மட்டையை நம்ம அந்த செட்டில் போட்டு வச்சுக்கலாம். செட்டு இல்லாதனால மழை காலத்தில் மட்டையை வெளியே போட்டோம்னா வேஸ்ட்டுங்க. நம்ம மிஷின் போட்டும் பேஸ்ட்டு, மட்டையை அடிச்சும் பேஸ்ட்டுன்ட்டு கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் கேப் விட்டுருந்தேனுங்க. சரின்ட்டு இப்போ வெயில் காலமாக போச்சு, இப்போ மட்டை சீசனும் கூடங்க. அதனால சரி இனி மட்டையை எடுத்துக்கலான்ட்டு எப்படியும் அடுத்த மழை காலத்துக்குள்ளே கண்டிப்பாக செட்டு ஒன்று ரெடி பண்ணிடுவேனுங்க. அதுக்குள்ளே சரி இப்போ வெய்ய காலம் காட்டி பிரச்சனை இல்லை, வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்குதுங்க. இதை நம்ம அடிக்கிற இடமுங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிட் தான் போட்டுக்கிறேனுங்க. இது ரெண்டும் வந்து இந்த டையுமு, அப்புறம் இது இந்த டையும் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சுங்க. இது 2 டை 12 இன்ச்சு, 2 டை 10 இன்ச்சு வருங்க. இந்த 2 டை 10 இன்ச்சு. அப்புறம் இதில் 8 இன்ச்சும் 6 இன்ச்சும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு 8 இன்ச்சு நிறைய ஸ்டாக் இருக்குதுங்க. அப்புறம் எனக்கு 8 இன்ச்சு அதிகமாக மூவ் ஆகிறது இல்லைங்க. அதனால என்ன பண்ணிட்டு இன்னொரு எச்சா ஒரு டை வாங்கி 10 இன்ச்சாக போட்டேன். அப்போ இந்த 3 வந்து இதில் வந்து 10 இன்ச்சு டையுமே, 2 12 இன்ச்சுமே, அந்த 2 மிச்சம் வரும் இல்லைங்களா, குட்டி மட்டையெல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வேஸ்டேஜ் வர்றது வந்து 6 இன்ச்சுக்கும் வச்சுட்டேங்க. அதாவது காளான் தட்டு அந்த மாதிரி சுண்டலுங்க, இந்த கோயிலில் கொடுக்குற பொங்கலுக்கு தொன்னையாட்டங்க அந்த மாதிரி அடிக்கிறக்காக இது வச்சுட்டோங்க. அப்படி தான் இது போட்டதுங்க. இந்த சாலையை அப்படியே ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்க, இந்த 2 பேர் பார்த்தீங்களா, அதாவது என்ற வண்ணாடியை நான் சுற்றி வராரோ இல்லையோ, நான் எங்கே போனாலும் மாடு கட்ட போனாலும் சரி ஆடு கட்ட போனாலும் சரி வருங்க புறகாலையே வந்துடுறது. கம்பெனிக்கு இந்த 2-3 நாள் எனக்கு இங்கெல்லாம் சரியான வேலைங்க. ஏன்னா ஒரு 3 மாதமாக அதிகமாக ஓட்டலைங்களா, அதனால் எல்லாம் குப்பையாக இருந்தது, எல்லாம் கூட்டி எல்லாம் வலிச்சு விட்டுருந்தேன். அப்புறம் மறுபடியும் மேலே இந்த பாருங்கள் இந்த சருகெல்லாம் வந்துருங்க. காற்றடிச்சதுன்னா ஒரு காற்றடிச்சா சருகு வந்துருங்க. அதுக்கு தான் நேற்று எல்லாம் அங்கே தடுப்பு போட்டு வச்சுக்கிறேனுங்க. இப்போ அப்படியே நீ மட்டை நாளைக்கு நாளைக்கோ வந்துருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி இது ஃபுல்லாக மட்டை அடிக்கிடுவேனுங்க. நான் அடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேனுங்க. அப்புறம் இந்த மெயினாக மட்டை அடிக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. ஒன்று கரண்ட் தனியாக வாங்கிடுவோன்னு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கணுங்க, சரிங்களா? பாருங்க, மட்டை நனைக்கிறதுக்கு தொட்டிங்க கட்டி வச்சுக்கிறேனுங்க. இது மட்டை நனைக்காதுங்க. நான் கண்டிப்பாக இனி வர்ற வீடியோவில் உங்களுக்கு எடுத்து போடுறேனுங்க. இது வந்து பெரிய தொட்டிங்க. இந்த தொட்டியில் வந்து மட்டையை நம்ம நனைச்சிக்குவோம். இது எதுக்கடா இந்த இரும்பாட்டை வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து மட்டையை நம்ம நனைச்சிட்டு இதை போட்டு இங்கே தாள் போட்டுறணுங்க. இங்கே கேட்டு இங்கே ஒரு இது ஹோல்ஸ் இருக்குது தெரியுதுங்களா, அந்த ஹோல்ஸில் இந்த தாள் போட்டு விட்ருவானுங்க. ஏன்னா அப்போ தான் மட்டை மேலே வராதுங்க, இல்லாட்டி மட்டை வந்து தண்ணியில் முங்காதுங்க, மேலே மேந்துட்டு வந்துட்டு போட்ட உடனே, அதனால் அப்படி வச்சுக்குதுங்க, சரிங்களா? இனி எல்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு போட்டு
அநேகமாக பொழுதோட நாளைக்கு வந்துச்சுன்னா இல்லை எடுத்து அடுக்கணுங்க. அப்புறம் பாருங்க இவ்வளோத்தாலையுமே அதே தானுங்க. இங்கேயும் வந்தால காரையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பாருங்க. இதெல்லாம் பொடி மட்டைங்க. இந்த மட்டையில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேனுங்க. இந்த பூனை ஏறி காத்தால் எல்லாம் தள்ளி விட்டாங்க. நான் மேலே அடுக்கி வச்சுருந்தது. இனி இவங்க இதெல்லாம் பொடி மட்டைங்க. இதெல்லாம் 6 இன்ச்சு தாகு, 6 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி தான் வருங்க. சரி இதெல்லாம் எடுத்து தனியாக இந்த பக்கம் வச்சிட்டோம்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக அடுக்கணுங்க மட்டையை. இவ்வளோத்தால ஃபுல்லாக மட்டையை அடுக்கணுங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அடுக்கணுங்க. இதெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு இந்த மட்டையை எடுத்து தனியாக வச்சிட்டோம்னா நம்ம பெரிய மட்டை போடும்போது இதுலேருந்து 2 கத்தை கூட சேர்த்து நாளையே வச்சு எடுத்து அடிக்கணுங்க. சரிங்களா? அதனால தானே இந்த 2-3 நாளாக வீடியோ போடுறதுக்கு அம்மனினால் முடியலிங்க. எது நினச்சிக்காதீங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ஃபுல்லாகவே நம்ம அப்பப்போ டெய்லியும் மட்டையை எப்படி அடிக்கிறோம், என்ன எந்த மாதிரி பக்குவமாக தட்டு வருது அப்படின்னு எல்லாத்தையும் வீடியோ மூலமாக பார்க்கலாங்க. சரிங்களா? சரிங்க, நான் போயிட்டு இதெல்லாம் சுத்தமாக ஆரம்பிக்கிறேனுங்க. வரட்டுங்களா? உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ.